இயக்குனர் இமயம் பாரதி ராஜா திரையுலகில் பதிப்பித்த இன்னொரு புரட்சிகரமான பதிவு கருத்தம்மா. 1994 வெளிவந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய திரைப்படம் இது. பாரதி ராஜா தன் முத்திரையை பதித்த மற்றொரு தரமான படைப்பு. தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் நடக்கும் பெண் சிசு கொலைகள் குறித்து பாரதி ராஜா இந்த படத்தில் தரமான சம்பவம் பதிவு செய்திருந்தார். இந்த புது முயற்சியை பெரும் வரவேற்பு செய்தனர் மக்கள். தன்னுடைய தாயார் கருத்தம்மாவின் பெயரிலே பாரதி ராஜா தயாரித்த படம் இது. பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வந்த பெரியார்தாசன் இந்த படத்தில் நடிகராக திரையுலகில் அறிமுகமானார். இந்த படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான ராஜஸ்ரீ பின்னர் கருத்தம்மா ராஜஸ்ரீ என்றே அழைக்கப்பட்டார். ஸ்ரீதேவியின் உறவினரான மகேஸ்வரிக்கும் முதல் படம் இதுதான். போராளே பொண்ணு தாயி என்ற பாடலை பாடிய சொர்ணலதாவுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதும், இந்த பாடலை எழுதிய வைரமுத்துவுக்கும் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதும் கிடைத்தது. மேலும் அகில இந்திய அளவில் சிறந்த குடும்ப நல படம் என்ற விருதையும் கருத்தம்மா தட்டிச் சென்றது. சிறந்த பின்னணி பாடகி, சிறந்த பாடலாசிரியர், சிறந்த நடிகை ஆகிய பிரிவுகளிலான தமிழக அரசின் விருதுகள் முறையே சொர்ணலதா, வைரமுத்து, ராஜஸ்ரீ ஆகியோருக்கு கிடைத்தது. ஆஸ்கார் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் இந்த படத்திற்காக உருவான 8 பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் கடலோர கவிதை ராஜா, பொன்வண்ணன், பெரியார்தாசன், வடிவேலு, ஜனகராஜ், ஆர். சுந்தரராஜன், ராஜஸ்ரீ, மகேஸ்வரி, சரண்யா, வடிவுக்கரசி, எஸ்.என். லட்சுமி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு கே. பழனிவேல், ஒளிப்பதிவு பி. கண்ணன், பாடல்கள் வைரமுத்து, இசை ஏ.ஆர். ரஹ்மான், கதை வசனம் எம். ரத்னகுமார், தயாரிப்பு வெற்றிவேல் ஆர்ட் கிரியேஷன்ஸ், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா. இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு, இந்த படத்தில் சேர்ந்து நடித்த சரண்யா, பொன்வண்ணன் இருவரும் காதல் வயப்பட்டு இந்த படத்திற்கு பிறகுதான் கல்யாணம் செய்து கொண்டார்கள். கருத்தம்மா படத்தின் கதை சுருக்கம் என்ன, வாருங்கள் பார்ப்போம். சரண்யாவின் தங்கை ராஜஸ்ரீ, இவளது தந்தை வெள்ளந்தியான கிராமத்து மனிதர் பெரியார்தாசன். சரண்யாவும் ராஜஸ்ரீயும் குழந்தைகளாக இருந்தபோதே அவர்களுக்கு பிறகு பிறந்த 2 பெண் குழந்தைகளையும் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றவர். ஆயினும் அதற்காக எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்கிறார். அடுத்ததாக ஆண் குழந்தை பிறக்கும் என்று கோடாங்கி குறி சொன்னதை நம்பி 5வது ஆண் குழந்தை பிறக்காதா என்று ஆசைப்படுகிறார் பெரியார்தாசன். ஆனால் அதுவும் பெண் குழந்தையாக பிறக்கவே மருத்துவச்சியிடம் சொல்லி அதை கொல்லச் சொல்கிறார் பெரியார்தாசன். இதை பார்க்கும் ஆர். சுந்தரராஜன் குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி தானே அதை வளர்ப்பதாக கேட்டு வாங்கிக் கொள்கின்றார். பெரியார்தாசனை போலவே அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரும்பாலான குடும்பங்கள் ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு அது நிராசையாகும் போது பிறந்த பெண் குழந்தையை கொன்று விடுகின்றனர். வெட்டினரி டாக்டராக பணியாற்ற கிராமத்துக்கு வரும் கடலோர கவிதை ராஜா ராஜஸ்ரீயை காதலிக்கின்றார். இருவருக்குள்ளும் காதல் மலர்கிறது. சரண்யாவுக்கும் அவரது முறை மாமன் பொன்வண்ணனுக்கும் திருமணமாகி 2 பெண் குழந்தையில் பிறக்கின்றன. 3வதாக ஆண் குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறார் பொன்வண்ணன். ஆனால் பெண் குழந்தை பிறக்கவே அதை கொல்ல முயற்சிக்கிறார். கடுமையாக எதிர்க்கும் சரண்யா பொன்வண்ணனிடமிருந்து குழந்தையை காப்பாற்ற முயற்சிக்கிறார். இந்த போராட்டத்தில் சரண்யா உயிர்த்துரிக்கிறார், இறந்து போகிறார். குழந்தையை கொன்றுவிட்டு சரண்யா தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடுகிறார் பொன்வண்ணனும் அவரது தாயார் வடிவுக்கரசியும். ஆனால் ராஜஸ்ரீ தன் அக்கா அநியாயமாக கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடித்து டாக்டர் ராஜாவின் உதவியுடன் கொலைக்காரர்களை போலீசில் சிக்க வைக்கிறாள். பெரியார்தாசன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பக்கவாதம் வந்து எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகிறார். பல ஆண்டுகளுக்கு முன் தான் கொல்லச் சொன்ன குழந்தையையே காப்பாற்றப்படுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன் அவர் கொல்லச் சொன்ன அந்த பெண் குழந்தையாலேயே அவர் காப்பாற்றப்படுகிறார்.
தன் அக்காவை கொன்றவருடன் தன்னையும் சீரழிக்க நினைக்கும் பொன்வண்ணனை இறுதியில் கொன்றுவிட்டு சிறைக்கு செல்கிறாள் ராஜஸ்ரீ. இதுதான் கருத்தம்மாவின் கதை சுருக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.